தமிழகத்தில் குடிநீர் கேன்கள் விற்பனை மிகப்பெரிய வர்த்தகமாக மாறியிருக்கிறது. சென்னையில் மட்டும் 100க்கும் மேற்பட்ட கேன் குடிநீர் தயாரிப்பு நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. கேன்களில் அடைக்கப்பட்ட குடிநீரை விற்பனை செய்ய வேண்டும் என்றால் இந்திய தர நிர்ணய அமைவனத்திடமிருந்து ISI தரச்சான்று மற்றும் உணவு பாதுகாப்பு துறையிடமிருந்து உரிமத்தை பெறுவது கட்டாயமாகும். அதே நேரத்தில் கேன் குடிநீரை பொறுத்தவரையில் தண்ணீர் கேன்களை வெயிலில் வைக்கும்போது குடிநீரில் வேதியியல் மாற்றம் ஏற்பட்டு மனித உடலில் ஹார்மோன் சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்ற அறிவியல் ரீதியான கூற்றுக்களும் உள்ளன. மேலும் சில இடங்களில் தரமற்ற முறையில் குடிநீரை தயாரித்து பிளாஸ்டிக் கேன்களில் அடைத்து விற்பனை செய்து வருவதும் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. குடிநீர் தயாரிக்கும் ஒரு சில நிறுவனங்கள் முகம் சுளிக்க வைத்ததாக அதிகாரிகளே கூறியுள்ளனர். ஒரு சில இடத்துல இந்த பிளாட்ஃபார்ம்லாம் பார்த்தோம்னா அதுக்கு அடியில் தான் வந்து நம்ம திங்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. யூஸ் பண்ணுற பாட்டிலாக இருந்துக்கிட்டோம், பேக் பண்ண பாட்டிலாக இருக்கட்டும், அது பண்ணாத பாட்டிலாக இருக்கட்டும், ஓப்பனில் வச்சு படிக்கிட்டு அடியிலே வச்சிருக்காங்க. எங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ அதெல்லாம் டம்ப் பண்ணி வச்சிருக்காங்க. தயவு செய்து நம்ம இந்த மாதிரி இடத்துல தான் வந்து கண்டாமினேட் ஆகுது. நமக்கு தெரியாம அந்த இடத்துல எலி ஓடுச்சுன்னா, பாய்ச்சி பூச்சி விழுந்துன்னா, தண்ணிக்குள்ள அது விழுந்துச்சு இது விழுந்துச்சுன்னு அவங்க பாட்டு சொல்லுவாங்க. அதனால நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம யூனிட்டுக்குள்ள எந்த விதமான ஸ்டோரேஜ் பண்ணாதீங்க. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களைச் சேர்ந்த குடிநீர் தயாரிக்கும் நிறுவனங்களைச் சேர்ந்தவர்கள் பின்பற்ற வேண்டிய அறிவுரைகள் குறித்த கூட்டம் சென்னை DMS வளாகத்தில் உள்ள தேசிய சுகாதார திட்ட கூட்டரங்கில் உணவு பாதுகாப்புத்துறை ஆணையர் லால்வேனா தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் கலந்து கொண்ட நிறுவன நிர்வாகிகளின் மத்தியில் பேசிய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள், மிகவும் மோசமான இடத்தில் குடிநீரை தயாரித்து விற்பனை செய்யும் ஒரு சில நிறுவனங்கள் இனியாவது இது போன்ற இரக்கமற்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என கேட்டுக்கொண்டனர். அதே மாதிரி டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் நம்ம யூனிட்ல பார்த்தோம்னா ஒரு யூனிட்ல பார்க்குறோம், டாய்லெட்டுக்கு இது மாதிரி யூனிட் இருக்குன்னா அந்த கார்னர்ல டாய்லெட், இங்க ப்ராசஸிங் யூனிட் இந்த பக்கம் ஓடிட்டு இருக்கு, இந்த பக்கம் பாட்டிலிங் பண்ணிட்டு ஒரு அம்மா பிடிச்சிட்டு இருக்குது. அந்த டோர் ஓப்பன்லேயே கிடக்கு டாய்லெட். இது ஒத்துக்க முடியுங்களா? தயவு செய்து அந்த மாதிரி டாய்லெட்ஸ் உங்க யூனிட்ல இருந்ததுன்னா தயவு செய்து வெளியே எடுத்துட்டு போயிருங்க. பேக்கிங் ஏரியாவிலையோ இல்ல இப்போ வாட்டர் பிடிக்கிற ஏரியாவிலையோ டாய்லெட்ஸ் இருந்ததுன்னா 100% ஃபைன் போட்டுடுவோம். கேன் வாட்டரையே கொதிக்க வைத்து குடிக்க வேண்டிய நிலை இனி ஏற்படக்கூடாது என சட்டையை சுழற்றிய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் விதிமுறைகளை முறையாக பின்பற்றாத குடிநீர் தயாரிப்பு நிறுவனங்களை எவ்வித தயவுமின்றி பூட்டி சீல் வைக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.